Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tiruchengodu Namakkal district and Sangagiri Salem district. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்வு. 990 ரூபாய் அதிகரித்து 3237 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை. 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவும் நிலையில் விலையும் உயர்த்தப்பட்டதால் அதிருப்தி. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. திடீர்னு 1000 ரூபா கூட்டினா எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் விலை கூட்டுறாருன்னா ஒரு வாரத்துக்கு முதலே அறிவிக்கணும். வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. ஹோட்டலுடைய வாழ்வாதாரம் பொதுமக்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது? திடீர்னு விலை கூட்டத்தில் இப்போதான் கூட்டியிருக்கேன். இப்போ இந்த 1000 ரூபா சிலிண்டர் ஆயிடுச்சுன்னா எங்கே போய் கூட்டுறது? வணிக சிலிண்டர் விலை உயர்வால் அனைத்து வகை உணவுகளின் விலையும் உயரும் அபாயம். தினசரி உணவகங்களை நம்பியிருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர், வெளியூர் பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகும் சூழல். ஒரு 2 மாசமா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. கேஸ்னால ஏற்றவும் முடியல. இது மீடியம் கிளாஸ் ஏரியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவரைக்கும் 2100 ரூபாய் இருக்குது. இப்போ 3500 ஆச்சு. இன்னைக்கு 1000 ரூபாய் ஏற்றிருக்காங்க திரும்பி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் கொடுக்க முடியல. 15 நாள் 20 நாள் கடையை மூடிட்டோம். கேஸ் சப்ளை இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை அதிகரிப்புக்கு காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். இதுதான் நீங்கள் செலுத்தும் தேர்தல் பில் என்று மத்திய அரசு மீது விமர்சனம். முன்பே கணித்தது போல தேர்தலுக்கு பிறகு சிலிண்டர் விலையை பாஜக அரசு உயர்த்தியிருப்பதாக மு.க. ஸ்டாலின் கண்டனம். மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் கண்டனம். ஹோட்டல் தொழில்கள் பாதிக்கப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக கருத்து. விரைவில் பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் அபாயம். லிட்டருக்கு 25 முதல் 28 ரூபாய் வரை உயர வாய்ப்பு என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். உலகளவில் எரிபொருள் விலை அதிகரித்த போதும் இந்தியாவில் மக்கள் பாதிக்காத வகையில் எதிர்கொண்டது மத்திய அரசு. நுகர்வோர் மீதான சுமையை அரசே ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை 5% உயர்த்தியது மத்திய அரசு. விமான டிக்கெட் விலையும் அதிகரிக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும். ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கணிப்பு. சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் அதிகபட்சமாக 107.6 டிகிரி வெயில் சுட்டெரித்தது. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆலங்கட்டி மழை. கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல்.
பழனியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை. மலைக்கோவில் படிக்கட்டுகளில் அருவி போல கொட்டிய நீர். திண்டுக்கல்லில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 75 ஏக்கர் பரப்பளவிலான வாழை மரங்கள் சேதம். ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. கணவாய் மலைச்சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பக்தர்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் மதுரை வைகையாற்றில் இறங்கினார் கள்ளழகர். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையுடன் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார். வைகை ஆற்றங்கரையில் பக்தர்கள் உற்சாகம். ஆடி பாடி கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். கள்ளழகர் வைகையாற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து அவரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு கோலாகலம். தோல் பை மூலம் கள்ளழகர் மீது நீரை பீச்சியடித்த பக்தர்கள். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். ஓம் நம சிவாய முழங்க 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நடந்து சென்ற பக்தர்கள். திருவண்ணாமலையில் கிரிவலத்தை முடித்துவிட்டு ஊர் திரும்புவதற்காக ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள். சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட போதிலும் கட்டுக்கடங்காத கூட்டம். சித்ரா பௌர்ணமியையொட்டி தேனி அருகே உள்ள கண்ணகி கோவிலில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 2.25 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். வட மாநிலங்களில் புத்த பூர்ணிமா சிறப்பு வழிபாடு. சரையு கங்கை நதிகளில் புனித நீராடும் பக்தர்கள். கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டண முறையை திரும்பப் பெறக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சுற்றுலா வாகன ஓட்டிகள். 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். கோடை விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். ஒரே நாளில் 1440 ரூபாய் குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 1,11,360 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. உழைப்பாளர் தினத்தையொட்டி மே தின பூங்காவில் முதல்வர் மு க ஸ்டாலின் மரியாதை. உழைப்புக்கான பலன் மே 4ஆம் தேதி கிடைக்கும் என நம்பிக்கை. உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. அதேபோல் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு துளி அளவு கூட மாற்றம் இல்லை.
மே தினத்தை முன்னிட்டு சென்னையில் உழைப்பாளர் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய உறுதிமொழி ஏற்பு. உழைக்கும் மக்களை உலகம் இன்னும் கொண்டாட தொடங்கவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேதனை. சுரண்டலுக்கு எதிராக தொழிலாளர் வர்க்கம் பெரும் சக்தியாக உருவெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இரவு பகலாக உழைக்கும் உழைப்பாளர்களுக்கான உரிமைகள் முழுமையாக கிடைக்க உறுதியேற்போம். உழைக்கும் கரங்களை போற்றுவோம் என தவேக தலைவர் விஜய் மே தின வாழ்த்து. திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்த கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பதில். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில் போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். தேர்தல் முடிவுகளில் விஜயின் தவேக ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். இளைஞர்களின் ஆதரவு தவேகவுக்கு உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ கருத்து. TVK will be a force to reckon with, and it may produce surprises when the results are declared. There is a possibility, there is a swing. கத்தி படத்தை எதிர்த்தபோது விஜய் தரப்பிலிருந்து தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாக தமாக தலைவர் வேல்முருகன் பேச்சு. இதுவரை யாரிடமும் ₹1 கூட கையூட்டு பெறாத அரசியல்வாதியாக இருப்பதாக பெருமிதம். கத்தி படம் லைகா புரொடக்ஷன் இனப்படுகொலையாளன் அவருடைய பங்குதாரர் என்பதற்காக தடுத்து நிறுத்தின இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜய் அவருடைய மேலாளர் அவர் சொன்னார், ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு நன்கொடையா தரோம், லஞ்சமோ கமிஷனோ கையூட்டு பெறாத ஒரு அரசியல்வாதியாக என்னை நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்லக்கூடிய தகுதி படைத்தவன். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்ட விதிகளை வகுக்க கோரிய வழக்கு 8 வாரங்களில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் 2 மாவட்டங்களில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு. முறைகேட்டு புகார்களை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. மும்பையில் நடத்தப்பட்ட சோதனையில் 1745 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை ஈவு இரக்கமின்றி ஒழிப்பதில் உறுதியாக உள்ளதாக அமித்ஷா திட்டவட்டம். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தோல்வியில் முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியன் எச்சரிக்கை. அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றினால் மட்டுமே பேச்சுவார்த்தை எனவும் திட்டவட்டம். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. Tirchangodu Namakkal District and Sangagiri Salem District.